சனி பகவானை விட மிக மிக ஆற்றல் பெற்றவர்கள் யாருன்னு சொன்னா ராகுவும் கேது. புகைப்படம், பிலிம், சாராயம், கஞ்சா, கேசு இதெல்லாம் ஆட விட்டு ஆட வைப்பார் யாரு? ராகு பகவான். அப்புறம் ஜெயில போய் செருப்படி வாங்கி கத்தில அடி வாங்கின பிறகு சட்டி சுட்டதடான்னு சொல்ல பேர் கேது. இவர் என்ன பண்ணுவாரு? உங்களை அப்படியே கிளப்ல போய் ஆட வச்சு, சாராய கடையில ஆட வச்சு அப்படியே ஒரு மதக்க வைப்பா. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தா, அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்னு பாட்டெல்லாம் பாடுவான். அப்புறம் கொண்டு போய் நேர ஜெயில உட்கார வச்சு லத்திலேயே அடி வாங்கின பிறகு இனிமே ஜென்மத்துக்கு வரமாட்ட முருகா, என்னை எப்படியாவது காப்பாத்துன்னு உடம்பெல்லாம் திருநீரை பூசி வந்து நிப்பான் பாருங்க. அங்க கேது வேலை செய்வார். சுகபோகம் தரக்கூடியவர் ராகு பகவான். அந்த சுகத்தினால வரக்கூடிய தீமையில இருந்து உன்னை விளக்கி ஞானத்தை வழங்கி சிவனை நாடிவா, நீ ஞானியாக மாறு, துறவியாக மாறு, சித்தராக மாறு என்று தரக்கூடிய பகவான் கேது பகவான். நன்மை தீமை என்னும் தரக்கூடியவன். முதல்ல நமக்கு இன்பம் வந்தா அடுத்து துன்பம் வரும். நீ முதல்ல எது இன்பம் நினைக்கிறியோ அதுவே உனக்கு துன்பமா வரும். இதுதான் விதி. எதை நீ விரும்பி 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 போறியோ அதுதான் உனக்கு பிரச்சனையா வரும். விரும்பி போனா விலகி போகும், விலகி போனா விரும்பி வரும். நமக்கு கிடைக்கிறது கிடைக்கட்டும். இதுதான் நம்முடைய நாட்கள முருகப்பெருமான் ஈசனுடைய அனுகிரகம். இதான் விஷயம். ஏன்னா சொல்றவங்க முதல்ல அனுபவிச்சு சொல்லணும். முதல்ல நம்ம அனுபவிச்சு சொல்லணுமா இல்லையா? நம்ம உற்சாகமா சொல்லுகிற பொழுதுதான், கதையா சொல்லுகிற பொழுதுதான், சும்மா புராணத்தையே பேசப்படாது. அவங்களுக்கு புரியாது. பாமர ஜனத்துக்கு முதல்ல படிச்சவனுக்கும் புரியாது, பாமரனுக்கும் புரியாது. ஒருத்தன் ஒரு பெரிய பண்டிதன் ஒரு பெரிய ஆழமான ஒரு கடல்ல போயிட்டு இருந்தான். போகும்போது என்னாச்சு, அதுல வண்டி ஓட்டுறவ சாதாரண எழுத படிக்க தெரியாத ஒரு தற்குறி. அப்ப என்ன பண்ணா, இந்த பண்டிதருக்கு ஆணவம் வந்துருச்சு. ஏ மடையா, படகை ஓட்டுறியே, உனக்கு அறிவு இருக்கா? சாமி, அது இருந்தா நான் ஏன் சாமி படகு ஓட்டுறேன் அப்படின்னு கேட்டான். ராமாயணம் தெரியுமாடா உனக்கு? ராமாயணம்? சாமி அது தெரியாதுங்க சாமின்னா. அட பாவி, நீலாம் ஒரு மனுஷனா? வாழ்க்கையில 30 வருஷம் வீணாக்கிட்டியாடா. இந்த ஆளு கோவம். நான் வந்து படிக்காதே. மகாபாரதம் தெரியுமா? ஐயோ அது தெரியாதுங்க. 60 வருஷம் வீணாக்கிட்டியாடா. நீ இருந்து ஒரு புரோஜனமும் கிடையாதுடா. உன் படகுல நான் ஏறணும் பாரு. என்ன சொல்லணும்? சச்ச மூட பய, மூடன், தற்குறி, மடையா, மிளேச்சனை, சச்ச போடா. அவன் ஒன்னும் பேசல. சிவசிவா அப்படின்னு வண்டியை ஓட்டுறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆச்சு. தர்ம சாஸ்திரம்லாம் தெரியுமாடான்னாரு. சாமி அப்படின்னா என்னங்க? இன்னைக்கு என் நேரம் சரியில்லை உன் படகுல ஏறினது. ஒழுங்கா நாளைக்கு வந்து என்ன படிச்சுக்க எல்லாமே. சரி உத்தரவு சாமி. ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. அவன் கேட்டான், சாமி இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் ஒரு கேள்வி கேட்டீங்க சாமி, நான் எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுங்கன்னு சொன்னான். சகல ஆகமங்கள் பண்டிதங்கள் எல்லா புராணமும் கரைச்சு குடிச்ச நான் ஒரு கேள்வி என்ன 1000 கேள்வியை கேள். நான் சொல்லுகிறேன், நீயா நானா? கேள்விகள் கேட்பது நீயா அல்லது நானா? சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டான். நீச்சல் தெரியுமா சாமின்னு கேட்டான். எல்லாம் தெரியுண்டா மடையா, அது மட்டும்தான் தெரியாது அப்படின்னாரு. சாமி தப்பு இல்லைங்க, இந்த போட்டு உடஞ்சு போய் தண்ணி இப்ப உள்ள வருதுங்க. நான் இப்ப கீழே வந்து தப்பிச்சு நான் போயிருவேன் சாமி. உங்க வாழ்க்கையே போக போதே, உங்களை யார் சாமி காப்பாத்த போறான்னு கேட்டானா அந்த படகு. என்னை எப்படியாவது காப்பாத்துறான்னு அவன் காலில் வந்து விழுந்தானா இந்த பண்டிதர். அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் சகனம் சொல்ற பள்ளி கடைசியில தவிட்டு தாயில விழுந்து செத்து போன கதையா? ஊருக்கெல்லாம் சகனம் சொல்ற பள்ளி கடைசியில எங்க விழுந்து செத்து போச்சான்? தவிட்டு தாயில போய் விழுந்து செத்து போச்சு. புஷ்டிவர்தனம் பூர்வாருகமிவ பந்தனான்